ஹலோ வியூவர்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் பொன்மணி சேனல்னு ஒரு சேனலில் பார்த்துருப்பீங்க. அந்த சேனல் சில காரணம்லாம் நான் இப்போ ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்ச நாள் என்னால் வாட்ச் அவரை ரீச் பண்ண முடியலை. சப்ஸ்கிரைப் கூட 715 வந்துடுச்சு. கூடால எனக்கு ஒரு மாதம் உடம்பு சரியில்லை, அதில் என்னால் வீடியோஸ் போட முடியலை. அப்புறம் நான் வந்து ஹேஷ்டேக்கு அண்டு டைட்டில் எல்லாமே இங்கிலீஷில் கொடுத்தேன். ஆனால் சேனல் என்னமோ தமிழ்நாட்டில் தான் போட்டேன் எனக்கு. ஆனால் நான் எல்லாமே இங்கிலீஷில் எழுதினேன், அதனால் என்னமோ தெரியல ரீச் ஆக முடியலையா. சப்ஸ்கிரைப் வந்து சொல்லியே வாட்ச் அவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகலை. எனக்கும் உடம்பு சரியில்லாமல் 1 மந்த் நான் வீடியோ போடல. அது இனிமேலும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுமான்னு தெரியலங்க. 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் லைவ் கூட போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், வாட்ச் அவர் இன்க்ரீஸ் ஆகலை. எல்லோரும் சொன்னாங்க அது இனிமேலும் ஆகாது, அப்படியே அந்த வாட்ச் அவர் நமக்கு ரெடியூஸ் ஆயிரும், இனிமேல் என்ன ட்ரை பண்ணாலும் ரொம்ப ட்ரை பண்ணணும் அப்படின்னாங்க. சரின்னு அதை அப்படியே நான் வச்சுட்டு இப்போ இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்க. இதுலேயும் நான் புது என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் போடுறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க. இப்போ பீன்ஸ் பருப்பு உசிலி போட்டிருக்கேன். நேற்று ஒரு வாராகியோட இதுதான் ஸ்டார்ட் பண்ணோம். வாராகி அம்மனோட இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பீன்ஸ் பருப்பு உசிலி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்த்துருக்கேன். சம்மரில் இப்போ என்னென்ன ரெசிபி பார்க்கலாம், ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பார்க்கலான்றதை பார்க்கலாங்க. ஓகே, நம்ம பீன்ஸ் பருப்பு உசிலி பார்க்க போகிறோங்க. பீன்ஸை நல்லா வதக்கிட்டு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு மிளகாவத்தலையும் ஊற வச்சு அரைச்சி பீன்ஸ் கூட வதக்கி எடுத்தால் பீன்ஸ் பருப்பு உசிலி ரெடி ஆயிரும். சம்மரில் மிளகாயெல்லாம் குறைச்சிட்டு ரொம்ப ஸ்பைஸியை குறைச்சிட்டு இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஹலோ வியூவர்ஸ், இப்போ வந்து பீன்ஸு பருப்பு உசிலி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ சம்மரில் நம்ம அந்த மிளகாயெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு பருப்பெல்லாம் ரொம்ப சேர்த்து உரப்பு கம்மியான டிஷ்ஷஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதோட இதில் இப்போ பீன்ஸ் பருப்பு உசிலி, பாசிப்பருப்பு வாரம்னு கூட வச்சுக்கலாம். இந்த வாரம் ஃபுல்லாக பாசிப்பருப்பு வச்சு நம்ம என்னெல்லாம் சமைக்க போகிறோன்னு பார்க்கலாம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு ஆனியன் போட்டுட்டு பீன்ஸை கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கோங்க, கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டே கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஆனால் தண்ணி ஊற்றி வேக வச்சு வடித்து சில பேர் சேர்க்குறாங்க, ஆனால் நான் அப்படி சேர்க்குறேங்க. வடித்து நம்ம அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வேஸ்ட்டு தான் அந்த தண்ணி. அதனால் நீங்கள் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடிடுங்க. இதிலே வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு ஊற வச்சுக்கோங்க. வரமிளகா நம்ம 1 தான் போட்டு தாளிச்சிருக்கோம். இதில் பச்சை மிளகா சேர்க்க மாட்டாங்க, வரமிளகா தான் சேர்க்கணும். அது கூட 2-3 வரமிளகா இப்பையும் சேர்த்து கொஞ்சோன்னு நான் இதில் கொஞ்சம் வேரியேஷன் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 கொஞ்சம் 4-5 மிளகு ஜீரகமும் போட்டு அரைச்சிருக்கேன். நான் அதுவும் நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது தானே அப்படின்ட்டு இல்லைன்னா ஜீரகம் மட்டும்தான் சேர்ப்பாங்க. போட்டுட்டு இதையும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீன்ஸ் வெந்தோன்னே நம்ம வந்து அதில் சேர்க்க போகிறோம். அதோடு சேர்த்துட்டு அதையும் ஒரு கிளறிட்டு கொஞ்சமாக இப்போ பருப்பை நம்ம ஊற தான் வச்சுருக்கோம், வேக வைக்கலை. இதையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு திருப்பியும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. திருப்பி எல்லா பக்கமும் பீன்ஸை நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. உப்பு பார்த்துக்கோங்க. மூடி போட்டு வச்சா திருப்பி பருப்பு பீன்ஸு எல்லாம் நல்லா வெந்து இப்படி வந்துடுங்க. லாஸ்ட்டில் திருப்பியும் தேங்காய் போட போகிறோம். இதுக்கு தேங்காயும் ரொம்ப முக்கியம். நல்லா தேங்காய் திருகி வச்சு போட்டு இறக்கிட்டிங்கன்னா தேங்காயும் திருகி போட்டு வதக்கி இறக்குனோம்னா பீன்ஸ் பருப்பு உசிலி ரெடி ஆயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.